இந்த உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏறு தொழிலின் பின்னால் நிற்கிறது. இதைதான் திருவள்ளுவர் சொல்கிறார், சுழன்றும் ஏறு பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று. எத்தொழில் செய்பவர்களுக்கும் உணவளிப்பவர்கள் உழவர்கள். அவர்களின் உழைப்பில்தான் நாம் எல்லோரும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உழவு தொழிலின் அவசியத்தை பசி என்று ஒன்று இருக்கும் வரை நாம் அனைவரும் உணர்வோம். அந்த உணர்வு உழவர்களுக்கு உதவாத வரை வீண் உணர்வே. இந்த உணர்வுக்கு உருவம் கொடுக்கவே நமது சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் அவர்களின் மனதில் உதித்ததுதான் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உழவர்களுடன் என்ற நோக்கத்துடன் உழவர்களுக்கு தோள் கொடுத்து அவர்களின் குரலாய் ஒலித்து வரும் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம் 2 ஆண்டுகளை நிறைவு செய்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. ஊடகம் என்ற பார்வையில் இருந்து செய்தியை ஒளிபரப்பாமல் உழவர்களின் பார்வையில் இருந்து உணர்வுபூர்வமாக செய்திகளை ஒளிபரப்பி வருகிறது உங்கள் சத்தியம் தொலைக்காட்சி. சத்தியம் தொலைக்காட்சி நம்முடைய ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் சொல்லி வாரத்துக்கு ஒரு நாளை பிரத்யேகமா விவசாயிகளுக்காக, விவசாயத்தை சார்ந்து விவசாயத்துக்குரிய வளர்ச்சிக்காக ஒரு நாளையே நம்ம ஒதுக்கி அதை எந்த விதமான கமர்ஷியல் பெனிஃபிட்டும் இல்லாம, ஒரு பொருளாதார ஆதாயமும் இல்லாம அதை விவசாயிகளுக்காகவே நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். அது மூலமா எத்தனையோ நல்ல காரியங்கள் நடந்திருக்குது. அதோடைய தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு ஒதுக்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்நாடு முழுதும் உள்ள விவசாயிகளுடைய பிரச்சனைகளை நம்ம அட்ரஸ் பண்ணி அதுக்குரிய அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யறதுல நம்ம அது போல விவசாயம் பண்ணி விளைவித்து அந்த பொருளை சந்தைப்படுத்த முடியாம, விற்க முடியாம அதை கொண்டு போய் கொட்டுறது அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த பிள்ளையே கொண்டு போய் அப்படி கொல்ற மாதிரி அந்த விவசாயிகள் வேதனையோட தான் அந்த காரியங்களை செய்துட்டு போறாங்க. இதுக்கு அரசாங்கம் நிறைய இலவசங்களை கொடுத்து இந்த மாதிரி பண்றதை விட இத மாதிரி ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி கொடுத்து எல்லா மாவட்டங்கள்லயும் பொருட்களை வச்சு சேமிச்சு பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் இந்த தொகைகளை செலவிட்டு ஒரு நல்ல கான்கிரீட்டா ஒரு நல்ல காரியங்கள் பண்ணாங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதுக்கு நிறைய இருக்குது, எல்லாம் கதையா சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பிராக்டிக்கலா பார்க்கும்போது விவசாயி இன்னும் ரோட்ல கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய விளைச்சல் ஜாஸ்தியா தான் கொட்டிட்டு இருக்காங்க. விலை உச்சக்கட்டத்துக்கு போகும்போது கூட அந்த லாபம் விவசாயிக்கு சேர்றது இல்லை, இடைத்தரகர்களோட கையில போகுது அந்த லாபம். உழவர்களின் உரிமை போராட்டங்கள், அவர்களின் வேதனைகள், சாதனைகள், பேரிடர்களால் உழவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், பாரம்பரிய மரபு விதைகளின் அவசியம் பற்றிய விழிப்புணர்வு என செய்திகளை ஒளிபரப்புகிறது சத்தியம் டிவி. மத்திய மாநில அரசுகள் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியம், அலைக்கழிப்பு, ஊரை அடித்து உலகில் போடும் திட்டங்களால் வேளாண்மை பாதிப்பு போன்றவற்றில் உழவர்கள் பக்கம் நிற்கிறது சத்தியம் டிவி. நமக்கு கொரோனா நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்குது. ஆனா நம்ம கொஞ்ச நாள்லயே அதை மறந்துடும். நீங்க கொரோனா வந்த உடனே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாரும் ஓடணும், சோத்துக்கு தான் ஓடணும். கடைசியில என்ன சொல்லிக்கிட்டாங்க, என்ன பேசிக்கிட்டாங்க, வெறும் அரிசியும் உப்பும் வாங்கி வச்சுட்டா கூட கஞ்சாவது குடிச்சு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற பயத்துல அரிசி மூட்டையை மட்டும் வாங்கி வச்ச குடும்பங்கள் நிறைய. நீங்க இன்னைக்கு என்னதான் பாதிக்கப்பட்டாலும் தைரியமா நீங்க தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை விட்டுட்டு நீங்க வெளியே வரவே வராதீங்க. ஒரு நாள் இந்த உலகம் உங்களை தான் கண்டிப்பா பார்த்து நின்று ஆகணும். கார் இல்லாம வாழ முடியும், பைக் இல்லாம வாழ முடியும், எது இல்லாம வாழ முடியும். ஆனா ஒருவேளை சோறு இல்லாம வாழ முடியாதுங்கிறத இந்த உலகம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து விவசாயிகள் கஷ்டப்பட்டு உங்களுடைய கடமையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விவசாயிக்கு இருக்கிற மரியாதை வேற யாருக்குமே இந்த உலகத்துல இருக்காது. அவங்க சொல்ற விலையில தான் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு ஆகணும். இன்னைக்கு எத்தனை கார்பரேட் இந்த விவசாயத்துக்குள்ள இறங்கினாலும் அவங்க பெருத்த ஆதாயத்துக்காக தான் உள்ள இறங்குறாங்க. இன்னைக்கு சில அரசாங்கங்களும் அதுக்கு துணை போகிறாங்க. அது ஒரு சாபக்கேடான பாவமான விஷயம். எத்தனை கார்பரேட் உள்ள வந்தாலும் அவங்க வரப்போறது 1 போட்டு 100 எடுக்கணும், இல்ல 1 போட்டு 1000 எடுக்கணுங்கிறது தான் உள்ள வருவாங்க. ஆனா ஒரு விவசாயி மட்டும்தான் 1 போட்டு நான் ஊருக்கு சோறு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புற ஒரே ஒரு ஒழிதம் இந்த உலகத்துல இருக்கு. அப்படின்னா 10 பேரை வாழ வைக்கணும்னா அது விவசாயம் மாற்றணும். அதனால இந்த சின்ன விவசாயிகள் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு இந்த விவசாயத்தையும் பார்க்க முடியாது, சோறையும் பார்க்கணும்னா கார்பரேட் போய் 1 கிலோ அரிசி 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற நாட்கள் வந்துடும். விவசாயியை முடிக்கிற வரைக்கும் கார்பரேட் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. விவசாயி என்னைக்கு முடியறானோ அன்னைக்கு கார்பரேட் கையில எடுத்தாங்க அப்படின்னா சாதாரணமான ஆட்கள் வாழவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற விவசாயியை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம், நம்முடைய கடமை. மாறிவரும் விஞ்ஞான உலகில் இடியாப்ப சிக்கல் போல எக்கச்சக்க பிரச்சனைகள் உழவர்களின் கழுத்தை நெருக்கி வருகிறது. இந்த சிக்கல்களை களைய ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் இணைந்து உழவர்களுக்கு தோள் கொடுக்கவும்